ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ மெயின்ஸில் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியலாம். தெரியாதவங்களுக்காக இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்குது. போலாமா? A sportsman runs around a circular track of radius r such that he transfers the path A, B, the distance traveled and the displacement respectively are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வட்டப்பாதையில் இஸ் கீப் ஆன் ரவுண்டிங். அவருடைய அந்த சர்க்கிளுக்கு வந்து வட்டப்பாதையோட ரேடியஸ் எவ்வளவு? ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேடியஸ் இஸ் ஆர். அவர் வந்து எப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டிருக்காரு? இன் விச் ஃபேஷன் ஹி ஹஸ் மேட் இஸ் மோஷன் எப்படின்னா, ஏ டு பி போகிறாரு, மறுபடியும் பி டு ஏ போகிறாரு, அடுத்து மறுபடியும் ஏ டு பி வராரு. ஸோ அவருடைய இனிஷியல் பொசிஷன், ஆரம்ப நிலை எந்த இடத்துல இருக்காருன்னா ஏங்கிற இடத்துல இருக்கார், இனிஷியல். அப்புறம் எங்கே போகிறாரு? மறுபடியும் பிக்கு போகிறாரு. இது ட்ராவல்ஸ் டு பி, ஏ டு பி ட்ராவல் ஆகிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஹி ட்ராவல்ஸ் டு ஏ, மறுபடியும் ஏக்கு ட்ராவல் ஆகிறாரு. அண்ட் தென் ஹி ட்ராவல்ஸ் அகெயின் டு பி, மறுபடியும் பிக்கு ட்ராவல் ஆகிறாரு. ஸோ த ஃபைனல் பொசிஷன் இஸ் எஃப். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. எவ்வளோ தொலைவு பயணிச்சிருக்காரு, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர். அதை நம்ம எப்படி சொல்லணும்னா, அது இங்கே ஒரு வெறும் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வெக்டர் காம்பனண்ட் ஐ கேப் ஜே கேப் எதுவுமே இங்கே கொடுக்காதனால அதை வந்து நான் என்ன பண்ணுற போகிறேன், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் கேட்டது என்னென்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்டைரக்டாக மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு the shortest is defined as the shortest distance between two points, initial and the final. The short distance between initial and the final position, between initial and final position, I and F. நான் I கேபிட்டல் ஐ தான் யூஸ் பண்ணியிருந்தேன், I and F. நான் ஷார்ட்டஸ்ட் இஎஸ்டியை விட்டுட்டேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா, நமக்கு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். அந்த 2 பாயிண்ட் எங்கே இருக்குது தெரிஞ்சால் போதும். ஸோ இனிஷியல் இங்கே இருக்குது, ஃபைனல் இங்கே இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சால் போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இது இனிஷியல், இது ஃபைனல். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுப்பா? இப்போ ஐ டு எஃப் ரொம்ப ஈஸியாக போகணும்னா எப்படி போகலாம்? இப்படியா போகணும். ஸோ இப்படி போகலாமா அல்லது இப்படி போகலாமா? நான் 3 இது உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ 1 2 3. ஸோ 3 பாதை கொடுத்துருக்கேன். எந்த பாதை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக போகக்கூடிய பாதை? கரெக்ட். ஆப்வியஸாக நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? த தேர்ட் பாத் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் டு ரீச் எஃப் when I was in I. ஐயிலிருந்து நம்ம எஃப்க்கு போகிறதுக்கு மிக சிறிய தொலைவு எது? எனக்கு நேர்கோட்டில் போகிறது தான். ஸோ அப்படின்னா இது ஒரு வட்டப்பாதை தானே, இட்ஸ் அ சர்க்குலர் பாத். அப்புறம் இங்கே சென்டர் வச்சுருக்காங்கன்னா இந்த 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 இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ரேடியஸ் ஆர். ஸோ வாட் இஸ் திஸ்? இதுவும் எனக்கு ஆர். ஸோ என் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எனக்கு? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்? டோட்டலாக ஆர் ப்ளஸ் ஆர் வந்து என்னது? எனக்கு 2r அப்படின்னு நம்ம எழுதிடலாம். r plus r is 2r. அப்படின்னா இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ், வரையறை செய்யப்பட்டிருக்கு. இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, வரையறை. அதனால 3 ஈக்குவல் டு அப்படி போட்டேன். இஸ் இட் ஃபைன்? கிளியரா? டவுட் இருக்கா? ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் 2r. இப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? கடந்து சென்ற பாதை, எவ்வளோ தூரம் ரியலாக ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் நமக்கு இப்போ என்ன தெரியணும்னா,
அந்த அதுக்கு எந்த பாதையில் போச்சோ, இன் விச் பாத் இட் ஹஸ் கான் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு கிராஃப் அது வந்து யூஸ் பண்ணுச்சு, எந்த கர்வை பயன்படுத்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஐ டு எஃப் போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி கூட போயிருக்கலாம், அல்லது இப்படி போயிருக்கலாம், எப்படினாலும் போயிருக்கலாம். அதனால் இப்போ வந்து ஃபார் டிஸ்டன்ஸ் கேல்குலேஷனுக்கு நம்ம கரெக்டாக அந்த பாதை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல எப்படி போச்சு, ஏ டு பி போச்சு, அப்படி தானே? ஸோ ஏ எங்கே இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு, பி இங்கே இருந்துச்சு. என்ன பாதையை தேர்ந்தெடுத்துச்சு, இப்போ இந்த ஏ டு பி போகும்போது ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பாதையோட நீளம் என்ன, முழு வட்டத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா, முழு வட்டத்தோட நீளம் வந்து, ஸோ இந்த பாதை, ஸோ இதோட நீளம் என்னதுன்னா உங்களுக்கு 2πr. ஸோ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 2πr. அப்புறம் அரை வட்டம்னா எவ்வளோ இருக்க போகுது, ஹாஃப். இதில் இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும், இட் இஸ் πr. ஸோ அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு பி, இப்போ நம்ம ஃபுல் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த பாதை கண்டுபிடிக்கணும். ஏ டு பி டு ஏ டு அகெயின் பி போகணுன்னா முதல்ல நான் வந்து ஏ டு பி முதல்ல ட்ராவல் ஆகிறேன். அதுக்கு வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏ டு பி நம்ம ட்ராவல் ஆகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து நான் பி டு ஏ மறுபடியும் பயணிக்கும் பொழுது இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்துடுது, அப்படி தானே? ஸோ அகெயின் இஃப் ஐ ட்ராவல் ஃப்ரம் பி டு ஏ, பி டு ஏ ட்ராவல் ஆகிறேன்னா அடுத்து இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்துடுது. ஃபஸ்ட்டு ஏ டு பி மறுபடியும் ஒரு டிஸ்டன்ஸு, பி டு ஏ போகும்போது இன்னொரு டிஸ்டன்ஸு, அது எவ்வளவு, πr. ஸோ இதுக்கு πr தூரம் நம்ம போயிருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம். இதுக்கும் நம்ம πr தூரம் நம்ம போயிருப்போம். மறுபடியும் நம்ம அடுத்து மறுபடியும் ஏ டு பி போகிறோம், அப்படின்னா பி டு ஏ போனோம், அடுத்து மறுபடியும் ஏ டு பி போகிறோம். ஸோ மறுபடியும் போகும்போது இன்னொரு πr நம்ம போகிறோம், ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அப்படின்னா எவ்வளவு, அது ஒரு πrனா இன்னொரு πr நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அதை எழுதிட்டுமா, தெளிவாக எழுதுகிறேன். முதல்ல பி டு ஏ, அடுத்து பி டு ஏ, அடுத்து மறுபடியும் ஏ டு பி. இப்போ எனக்கு எவ்வளோ தூரம் ஏ டு பி ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட இது வந்து πr. நான் ஷார்ட்டாக எழுதிக்கிட்டோமா, கொஸ்டினில் கொடுத்ததே நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஏ டு பி, பி டு ஏ, அகெயின் டு பி. இதான் கொஸ்டினில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஏ டு பி இஸ் ஈக்குவல் டு πr, பி டு ஏ இஸ் ஈக்குவல் டு πr, அண்ட் அகெயின் ஏ டு பி இஸ் ஈக்குவல் டு πr. ஸோ 3 πr ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 3πr. ஓகே, πr + πr 2πr, இன்னொரு πr ஆட் பண்ணும்போது 3πr. ஓகே, ஸோ அப்புறம் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் பாத், இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு இந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும், 3πr டிஸ்டன்ஸ் நடந்திருப்போம். அப்புறம் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், 2r. அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா. டிஸ்டன்ஸ் வந்து 3πr, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2πr. இதான் அந்த கேள்வியுடைய ஆன்சர். ஹோப் யூ டு லைக் த வீடியோ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and thanks for watching the video till the end. நன்றி, பை.